திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்கிளியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் சம்பந்தர் திரு சக்கரப்பள்ளியில் அருளிய அற்புதமான தேவார திருப்பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு சம்பந்தர் திருப்புள்ளமங்கை வருகிறார். அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம். தலத்திறைவன் பசுபதீஸ்வரர், ஆலந்துரைநாதர், இறைவி அல்லியங்கோதை, தீர்த்தம் காவிரியாறு, ஸ்தலவிருட்சம் ஆலமரம். 1ஆம் திருமுறை 16வது பதிகம். பண் நட்டப்பாடை. முதல் பாடல். பால் உந்து உருத்திரள் ஆயின பரமன் பிரமன்தான் போலும் திரளவர் வாழ்தரு பொழில்சூழ் புள்ளமங்கை காலந்திரள் அறச்சாடிய கடவுள் இடம் கருதில் ஆலந்துரை தொழுவார் தமை அடையா வினைதானே. பாடலுடைய பொருள். பாலை கடைவதனால் விளைந்த வெண்ணெய் போல மிக இனிமையானவன் பிரான். அவன் போலும் தன்மையினர் ஆகிய அந்தணரும் மறையை நித்தமும் ஓதும் பெருமை கொண்ட இடமும் மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உதைத்த ஆலந்துரை எனும் திருக்கோயிலாம் அக்கோயிலையும் அக்கோயில் வாழ் இறைவனையும் தொழுபவர்களையும் வினை அடையாது. 2வது பாடல். மலையான் மகள் கணவன் மலிகடல் சூழ் தரு தன்மை புலை ஆயின களைவானிடம் பொழில் சூழ் புலமங்கை கலையால் மறையோர் அவர் கருத தொழுதையத்த அலையார் புனல்வரு காவிரி ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். கடல் சூழ்வதனால் விளையும் புலைமீசர் மணமானது மேல் எழாதவாறு நறுமணத்தை நல்கும். பொழில் சூழ்ந்த மங்கை எனும் ஊரில் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மிக்கோங்கு அந்தணர்கள் மனமாற தொழுது ஏத்திர காவிரியாறு அலைகளையுடைய தீர்த்தத்தை தருமாறு விளங்கும் இடத்தில் ஆலந்துரை கோயில் உள்ளது. ஆண்டு எழுந்தருளி இருப்பவன் மலைமகள் கேள்வனாவான். 3வது பாடல். கரையார் மிடரு உடையான் கமல் கொன்றை சடைமுடிமேல் பொறையார் தரு கங்கை புனல் உடையான் புலமங்கை சிறையார் தருகளி வண்டரை பொழில் சூழ் திரு ஆலந்துரை ஆனவன் நரையார் கழல் தொழுமின் துதி செய்தே. பாடலுடைய பொருள். நஞ்சினை உண்டதனால் கரை கொண்ட மிடட்டினன் இறைவன். மனமிகுந்த கொன்றை மலரை முடிமேல் சூடி கங்கையும் கொண்டவன். அவன் திருப்புள்ளமங்கையில் வண்டுகள் சூழும் பொழில் கொண்ட திரு ஆலந்துரையில் விரும்பி உரைப்பவன். அவரின் மனமிகுந்த மலர் போன்ற திருவடியை வணங்கி உய்யுங்கள்.
இப்போ 4வது பாடல். தனியார் மதியரவினொடு வைத்தான் இடம் மொய்த்தெம் பணிமாயவன் அடியார் தொழுதேத்தும் புலமங்கை மணியார் தரு கனகம் அவை வைரத் திரளோடும் அணியார் மணலணை காவிரி ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். தன்மையான மதியுடன் அரவினையும் சேர்த்து தன் முடியில் வைத்திருப்பவனுடைய இடமாவது அடியவர்கள் எல்லாம் மிக நெருங்கி இடமின்றி மொய்த்து இருக்குமாறு கூடித்தொழும் திருப்புள்ளமங்கை ஊரில் மாணிக்கம் பொன் வைரம் யாவையும் மணலோடு கொண்டு வரும் காவிரியின் இயல்பான ஆலந்துரையே ஆகும். 5வது பாடல். மெய்த்தன்னுறும் வினைத்தீர் வகை தொழுமின் செழு மலரின் பொத்தினொடு சந்தார் அகில்கொணர் காவிரி கரைமேல் பொத்தினிடை ஆந்தை பலபாடும் புலமங்கை அத்தன் நமையாழ்வான் இடம் ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். வினையின் பயனால் வாய்க்கப்பெற்ற இப்பிறவி கொண்டதையொட்டி அவ்வினை தீரும் வகையறிந்து இறைவனை வணங்கி தொழுதற்கு ஏற்ற இடத்தில் காவிரியானது தன் நீர் பெருக்கால் மலர்களையும் சந்தனத்தையும் கொண்டு வருகின்றது. இக்காவிரி கரையிலுள்ள மரபொந்துகளில் வாழும் ஆந்தைகள் அலரும் திருப்புள்ளமங்கையில் எழுந்தருளியுள்ள பெருமான் நம்மை ஆள்பவன். அவன் உறையும் திருக்கோவில் ஆலந்துரையே ஆகும். 6வது பாடல். மண்ணானவன் உலகிற்கொரு மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழில்சூழ் புலமங்கை எண்ணானவன் இசையானவன் இளஞாயிறின் சோதி அண்ணானவன் உறையுமிடம் ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். உலகில் விளங்கும் பொருள்களிலெல்லாம் பதிந்தும் பொதிந்தும் ஒளிர்பவன் இறைவன். மழையானவன் மாசு மறுவற்ற பொன் போல் ஒளிர்பவன். அனைத்திற்கும் முதல் பொருளானவன். மொழிகள் சூழ்ந்துள்ள திருப்புள்ளமங்கையில் எனக்காகவே அமர்ந்திருப்பவன். பாடும் இசையானவன். இளஞாயிறு போன்ற செம்மையான சோதி வடிவு ஆனவன். அவன் வீற்றிருக்கும் இடமே ஆலந்துரை ஆகும். 7வது பாடல். முடியார் தரு சடைமேல் முளை இளவெண்மதி சூடி பொடியாடிய திருமேனியர் பொழில்சூழ் புலமங்கை கடியார் மணல் புனல் கொண்டு தன் கழலே தொழுதேத்தும் அடியார் தமக்கினியான் இடம் ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். ஈசனார் தன் திருமுடியில் இளமையான பிறையினை சூடியும் திருவெண்ணீட்டினை திருமேனியில் பூசியும் பொழில்கள் சூழ்ந்த திருப்புள்ளமங்கையில் நீரும் மலரும் கொண்டு பூசித்து வணங்குபவர்களுக்கு இனியவனாக இருப்பவர். அவர் வீட்டிற்கும் இடமே ஆலந்துரை ஆகும். 8வது பாடல். இலங்கை மணன் முடித்தோள் எழிலார் திரு விரலால் விலங்கல் இடை அடர்த்தான் இடம் வேதம் பயின்றேத்தி புலன்கள் தம்மை வென்றார் புகழவர் வாழ் புலமங்கை அலங்கல் மலி சடையான் இடம் ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். இலங்கை மன்னனின் தலைமுடியும் தோளும் நலிவுறுமாறு அழகிய தன் திருவடியிலுள்ள விரல்களுள் ஒன்றினால் மலைக்கு கீழே அடர்த்தி துன்பம் அடையுமாறு ஒருத்தவன். அவனின் இடமாவது மறை 4 பயின்று ஓதி புலன்கள் 5 வெற்றி கண்டு ஆளும் தன்மை உடையவர்களாய் புகழ் கொள்ளும் பெருமக்கள் வாழ்ந்திடும் திருப்புள்ளமங்கையே ஆகும். கொன்றை மாலை அணிந்த சடையை உடையவனாகிய அப்பிரான் உறைவது ஆலந்துரையே ஆகும். 9வது பாடல். செரியார் தரு வெள்ளை திருநீட்டின் திருமுண்ட பொறியார் தரு புரிநூல் வரை மார்பன் புலமங்கை வெறியார் தரு கமலத்து அயன் மாலும் தனை நாடி அரியாவகை நின்றான் இடம் ஆலந்துரை அதுவே. பாடலுடைய பொருள். நன்கு நெருங்கி மேவி தூய்மையான திருநீற்றை நெற்றியில் பூசி மார்பில் முப்புரிநூல் கொண்டு திகழும் சிவனாரை தாமரை மலர் மீது உறையும் நான்முகனாலும் திருமாலாலும் தேடி காண முடியாத நிலையில் திருமங்கையில் நின்றவன் இறைவன். அவனின் இடமே ஆலந்துரை ஆகும். 10வது பாடல். நீதி அறியாதார் அவன் கையரோடு மண்டை போதி அவரோது முறை கொள்ளார் புலமங்கை ஆதி அவர் கோயில் திரு ஆலந்துரை தொழுமின் சாதிமிகு வானோர் தொழு தன்மை பெறலாமே. பாடலுடைய பொருள். நீதி அறியாத அமர்களாகிய கீழ்மக்கள் மண்டையை கையில் ஏந்தியுள்ள பௌத்தர் கூறும் உரைகளை கொள்ளாதவர்கள் வாழ்கின்ற திருப்புள்ளமங்கையில் மூலப்பொருளாக விளங்குவது கோயில் ஆலந்துரையே ஆகும். ஆண்டு சென்று வணங்குபவர்கள் 30 முக்கோடி தேவர்களும் மற்றும் அவ்வினத்தை சேர்ந்த கிண்ணறர் முதலானோரும் போற்றிடும் சிறப்பை பெறுவார்கள். இப்போ
பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். பொந்தின் இடைத்தேன் ஊறிய பொழில் சூழ் புலமங்கை அந்தன் புனல் வரு காவிரி ஆலந்துரையானை கந்தம் அலி கமிழ் காழியுள் கலிஞான சம்பந்தன் சந்தம் அலி பாடல் சொலியாட தவமாமே. பாடலுடைய பொருள்: பொழில்கள் சூழ்ந்த திருப்புள்ளமங்கை மரப்பொந்துகளில் தேன் துளிர்க்கும் வனம் மிக்கது இத்தலமே. தண்ணீர் வரும் காவிரி சூழ்ந்த இடம் ஆலந்துரை. அத்தலத்தில் உறையும் பெருமானை மனம் கமழும் சீர்காழியில் மேவும் ஞானசம்பந்தன் இசைத்த சந்தம் பெருகும் இத்திருப்பதிகத்தை பாடி அதனால் மனம் ஈடுபட்டு பரவசத்தால் ஆடும் நிலையுடையவர்கள் தவம் செய்து அதனால் பெறுகின்ற பயனை உடையவர்கள் ஆவார்கள். இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருப்புள்ளமங்கையில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.